ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எப்போவுமே சூடான ஒரு கப் காஃபியும் கிழங்கு வடையும் நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோவில் கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 கப் பருப்பை தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கிழங்கு வடை அப்படின்னா கிழங்கு மட்டும் தேவையில்லைங்க, பருப்பும் கொஞ்சம் போடணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவுறது எதுக்காக அப்படின்னா ஆட்டும் போது ஈஸியாக இருக்குங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறது. பாருங்கள், இப்போ பருப்பு ஊறி வந்துருச்சு. இனிமேல் ஆட்டி எடுத்துக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டுக்கல் இல்லாதவங்க கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டிக்கோங்க. இந்த கிழங்கை நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கிழங்கு ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கிழங்குல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வடை எண்ணெய் அதிகமாக இழுத்துரும். கிழங்கு ஆட்டினதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பை தண்ணி சேர்க்காம ட்ரையாக ஆட்டி எடுத்துக்கலாம். இது கூட 2 பல் இஞ்சி துண்டு, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 6-7 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட்டிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஆட்டும்போது டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க. பருப்பு 3/4 பதம் ஆட்டினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஆட்டினா போதுங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு சிலர் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்க்க மாட்டாங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட்டின மாவில் கலந்து வடை சுடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணலைங்க, வெங்காயத்தை இதுலேயே போட்டு ஆட்டி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு கூட வரும். இப்போது அரைச்ச பருப்பையும் அரைச்ச கிழங்கையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிழங்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா சின்ன உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுக்கோங்க. இதை பக்கோடா மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இதை இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க, கிழங்கு வடை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.